ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன் சீசன் 8ஓட டைட்டில் வினர் நம்மளுடைய முத்துக்குமரன், முத்தான குமரன், என்னுடைய ஃபேவரட். நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரெட் கார்டை பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற பெருமை எனக்கு இப்போவும் இருக்குது. குழந்தைங்க முதல் பெரியவங்க வர பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. அப்படி ஒரு ஷோ இருக்கும்போது ரொம்ப பொறுப்பாகவும் சமூக அக்கறையுடனும் ரொம்ப தெளிவாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த ஒரு முக்கியமான விஷயம். எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நம்புகிறோம். ஆனால் இந்த சீசனில் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அது வந்து கவனிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப மனசு பதறிச்சு. நேற்று நடந்ததையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம்னு எனக்கு தோணுச்சு. எங்கள் சீசனில் நாங்களும் கில்லர் காயின் டாஸ்க் விளையாண்டோம். அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை இவங்களுக்கு ஆப்போசிட்டாக, கேர்ள்ஸ்க்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருப்போம். அப்போ விஜய சேதுபதி அண்ணா எங்களுக்கு என்ன சொன்னார்னா, இந்த டாஸ்கில் நீங்கள் ஜெயிக்கிறேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது, இந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு போகிறீங்க, சரியான வார்த்தை இது, எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் வந்துட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் வந்து எல்லா இடங்களையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஜெயிக்கணுன்றதில்ல, நான் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்றது தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு அந்த ரெட் கார்டை வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேமை தாண்டி அப்படின்ற மாதிரி அவருடைய சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கார். முத்துக்குமரன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேர்பட பேசுவார், தமிழில் வந்து பயங்கரமாக பேசுவார். அவருடைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெமரி பவர்லேருந்து பேசுகிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி பிக் பாஸ் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான். அவர் வந்து பிக் பாஸ்க்கு அவருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குது. ஏன்னா அத்தனை வாட்டி வந்துட்டு அழுதுருப்பார். பிக் பாஸ் பேசவே மாட்டேன் கோச்சிட்டுலாம் போயிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ண நம்ம முத்துக்குமரன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பரில்.